ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் இது நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ், ஒரு சில சைட் வந்து ஹெச்டிடிபின்னு இருக்கும், ஒரு சில சைட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ஹெச்டிடிபின்னு என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதே மாதிரி ஹெச்டிடிபிஎஸ்ன்னு என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஓகேவா? ரெண்டுக்குமே ஃபுல் ஃபார்ம் வைஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போது ஹெச்டிடிபி நான் என்னென்னு பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பேங்கிங் சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி, ஓகேவா? இப்போ எஸ்பிஐ வெப்சைட் வந்து நான் ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன். அதர்வைஸ் நான் வந்து ஏதாச்சும் ஜஸ்ட் ஒரு லாகின் மட்டும் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன். இப்போ அதே நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. ஐ மீன் நெட்வொர்க்னு என்ன சொல்லியோம்னா, இப்போ நான் வந்து ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருப்பேன். அதே ஒய்ஃபைல இன்னொரு பர்சனும் கனெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒய்ஃபை, இந்த மாதிரி பப்ளிக் ஒய்ஃபை ஏதாச்சும் ஒரு ஒய்ஃபை. ஓகேவா? அந்த ஒய்ஃபைல வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? இப்போது அந்த பர்சன் ஒரு ஹேக்கராக இருந்தால் அவங்க நினச்சா எனக்கும் இந்த பேங்கிங் சைட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை அவங்க வந்து பிரேக் பண்ணி அது என்ன கனெக்ஷனை அவரால் ரீட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஹெச்டிடிபி. ஓகே, இது வந்து வெறும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணுறதுனால உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு அட்டாக்கர் நினச்சா அதை வந்து மேன் இந்த மிடில் அட்டாக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள அட்டாக்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை என்னென்னு ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சேம் சினாரியோ தான் இங்கேயும் ஹெச்டிடிபிஎஸ்ஸுக்கும். இப்போ பார்த்துக்காங்க, இப்போ ஒரு யூசர் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு எஸ்பிஐ சர்வர் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி இல்லைனா ஒரு ஜஸ்ட் லாகின் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம்னா அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் போகுது. ஓகேவா? அது வந்து என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் சர்வரில் போய் அது டீக்ரிப்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ அதே நெட்வொர்க்கில் ஒரு அட்டாக்கர் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. ஓகேவா? அந்த அட்டாக்கர் நினச்சாங்கன்னா இப்போது என்னோட அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணி பார்த்தாலுமே அதில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற டேட்டாவை ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். பட் அந்த டேட்டாக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ அது என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அவரால் அதை ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதனால தான் ஹெச்டிடிபிஎஸ் வந்து செக்யூர். இது வேறு பார்த்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே எப்படி ஒரு ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ஃப்ளோ புரிஞ்சிடும். இனி இந்த ஹெச்டிடிபி ஏன் லெஸ் செக்யூராக இருக்குது, இந்த ஹெச்டிடிபிஎஸ் ஏன் செக்யூராக இருக்குங்கிற டிஃப்ரென்ஸை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இந்த ஹெச்டிடிபிஎஸ் வந்து செக்யூராக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, இதில் வந்து எஸ்எஸ்எல்ங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்எஸ்எல் மீன்ஸ் செக்யூர் ஷாக்கெட்ஸ் லேயர்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் தான். ஓகேவா? ஓகே, இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுறதுனால தான் இதில் வந்து ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் நடக்குது. ஓகேவா? அதாவது எப்படின்னா இதுக்குள்ளேயே ப்ரீஃபாக நீங்கள் எஸ்எஸ்எல் பற்றி தனியாக படிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடலாம். ஓகேவா? இது யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு என்கிரிப்ட் ஆகி சர்வர் சைடில் போய் ஒரு டீக்ரிப்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, இதனால தான் நம்ம வந்து ஹெச்டிடிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஹெச்டிடிபினா என்ன, ஹெச்டிடிபிஎஸ்னா இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ.